எதனால் தெரிஞ்சுக்கலாமா? கஸ்தூரின்னு ஒரு பொருள் இருக்குது. கஸ்தூரி மான்லேருந்து எடுக்கணும். இன்றைக்கி அந்த கஸ்தூரி கிடைக்குதா? கிடைக்காது. முடிஞ்சு போச்சு. புணுகுன்னு ஒரு பொருள் இருக்குது. புணுகு பூனை பிடிச்சி கூண்டில் அடைப்பாங்க. அடைச்சிட்டா அந்த புணுகு வந்து அது உடம்பு இப்படி உரசு பற்றியா, அப்போ வந்து அது மேலே ஏற்படக்கூடிய ஒரு திரவம். இன்றைக்கும் திருப்பதியில் வந்து பெருமாளுக்கு புணுகு சேர்ப்பாங்க. ஒரிஜினல் கஸ்தூரி திருப்பதிக்கு வரும். அங்கே பெருமாளுக்கு சேவைக்கிறது அது எப்படின்னு நமக்கு தெரியல. அதுபோல் ஒரு ஒரிஜினல் பொருள் அந்த புணுகுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த திரவங்களை சேர்த்தோ அந்த கஸ்தூரி சேர்த்து அப்படி செய்யக்கூடிய பொருள்கள் தான் உண்மையான அந்த பிராணசக்தி இருக்கும். அந்த உயிரோட்டம் இருக்கும். அந்த உயிரோட்டன்றது தான் பிராணசக்தின்றது. அது இருக்கும். அப்பதான் அந்த மை வந்து பேசும். அது மட்டும் கிடையாது. சில மைகளை வந்து யானை தந்தத்துல சிமிழ் செஞ்சு வைக்கணும். சிமிலினா? கப்பு. டப்பி. அவ்வளவுதான். அது போல யானை தந்தத்துல வைக்கணும். சில மரங்கள்ல அந்த சிமிழ் செஞ்சு வைக்கணும். அது போல அந்த நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் அந்த மையை பதப்படுத்தினால்தான் மைக்கு வந்து அந்த ஜீவன் இருந்துகிட்டு இருக்கும். ஜீவன்னா உயிர் சக்தி. உயிர் தான் ஜீவன்.